நாங்க வந்து ஈஸியா வந்து டிவில பார்த்துடுறோம். இந்த மாரி விவசாய நிலங்கள சேதப்படுத்தின யானைய வனத்துறையினர் வந்து பத்திரமாக மீட்டு வனத்துறைக்குள்ள விட்டாங்க அப்டின்ட்டு. ஆனா இதற்கு இடையில எவ்வளோ ப்ராசஸ் இருக்கு? எத்தன டீம் இதுக்கு பின்னாடி இருந்து செயல்படுவீங்க சார்? நெறைய டீம் அங்க ஃபார்ம் பண்ணோம். ம். ஏன்னா இது ஃபர்ஸ்ட் டைம் நாங்க பண்றதுனால, ம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களுக்கு வந்து கோர் டீம்னு ஒண்ணு வைப்போம். ம். ம். அந்த கோர் டீம் தான் வெட்டனரி டாக்டர்ஸ் டீம். ஓகே. ஸோ இந்த ஆப்பரேஷன்ல 5 டாக்டர்ஸ் இன்வால்வ் ஆகுனாங்க. ம். ம். முதுமலை, ஆனமலை புலிகள் காப்பகம், ம். தர்மபுரியிலிருந்து, அதுக்கப்புறம் ஒரு ரிட்டயர்ட் வெட்டனரி டாக்டர் மிஸ்டர் மனோகரன் சார். ம். அந்த ஒரு 5 டாக்டர்ஸ் வந்து அங்க சத்தியமங்கலம் வெட்டனரி டாக்டர் ம். அவங்க எல்லாமே இன்வால்வ் ஆனாங்க. எங்களோட ஃபர்ஸ்ட் டீம் வந்து கோர் டீம். ஓகே. அது வந்து வெட்டனரி டாக்டர்ஸ் ஆ, இருப்பாங்க. ஆ. அந்த 5 டாக்டர்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா பிரிஞ்சு, இப்ப இந்த இடத்துல தான் கண்டிப்பா யானை வரும்னு சொல்ல முடியாது. ம். ஒரு 3 லொகேஷன் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ம். டீமை ஃபிக்ஸ் பண்ணிருப்போம். ம். அந்த கோர் டீம்ல 3 டாக்டர்ஸோ இல்ல 2 டாக்டர்ஸ் சேர்ந்து ஒண்ணா இருப்பாங்க. ம். இது வந்து வெட்டனரி டாக்டர்ஸ் உடைய கோர் டீம். ஓகே. 2வது டீம் வந்து பாத்தீங்கன்னா ம். எலிஃபென்ட் டிரைவிங் டீம். ம். இப்போ நீங்க டாக்டர், ம். இந்த இடத்துல தான் அந்த எலிஃபென்ட்க்கு வந்து நம்ம வந்து ம். மைக் ஊசி செலுத்தினா ம். எலிஃபென்ட் பாதுகாப்பாக இருக்கும் ஓகே. ம். அப்படின்னு நம்ம டிசைட் பண்றோம்னா, ம். இந்த இடத்துல வந்து நாங்க யானையை கூட்டிட்டு வரணும். ஐ மீன் டிரைவ் பண்ணி ஓ! கொண்டு வரணும். ஆ. அதுக்கு சவுண்ட் எல்லாம் கொடுத்து ம். கொஞ்சம் அதை டிஸ்டர்பன்ஸ் பண்ணி இந்த இடத்துக்கு வர மாதிரி கொண்டு வரக்காக எலிஃபென்ட் டிரைவிங் டீம் வந்து நாங்க வச்சிருப்போம். ஓகே. ஸோ 3வது டீம் வந்து பாத்தீங்கன்னா எலிஃபென்ட் ட்ராக்கிங் டீம். ம். நீங்க மயக்க ஊசி போட்டீங்க, ம். மயக்க ஊசி போட்டோன்னே அது பயங்கர ஃபாஸ்டா ஓடும். ம். ம். அப்போ ஓடுற போது எந்த இடத்துல வேணாலும் போய் நிக்கலாம். ஓ! அதை கரெக்டா ஐடென்டிஃபை பண்றதுக்காக எலிஃபென்ட் ட்ராக்கிங் டீம் ஒன்று வச்சிருக்கோம். ம். அவங்க யானை பின்னாடியே ஓடுவாங்க. ஓடி எங்க இருக்குதுன்னு எங்களுக்கு கரெக்டா சொல்லுவாங்க. இது எலிஃபென்ட் ட்ராக்கிங் டீம். 4வது டீம் வந்து பாத்தீங்கன்னா ரோப்பிங் டீம் ஒன்று வச்சிருக்கோம். மயக்க ஊசி போட்டோம், யானை மயக்கம் அடைஞ்சு நின்றுச்சு, உடனே அந்த கால்கள்லாம் நம்ம கட்டணும். இல்லைன்னா வந்து மனித உயிருக்கு பிரச்சனை ஆயிரும். அதுக்காக ரோப்பிங் டீம் அப்படிங்கிற ஒரு இது வந்து நாங்க ஒரு கேம்பர்ல ஒரு பெரிய பெரிய ரோப்பெல்லாம் வச்சு அவங்க தனியா வச்சிருப்பாங்க. இது கூட வந்து பாத்தீங்கன்னா சில நேரம் பகல்ல வந்து வர்றது, அந்த டைம்ல ஒரு 6 மணிக்கு பனியா இருக்குது, லைட்டிங் இல்லைன்னா இந்த லைட்டிங் டீம், ஜென்ரேட் டீம் எல்லாம் கொஞ்சம் வச்சிருக்கோம். மேல இதோட முக்கியமான விஷயம் கும்கி டீம். ஸோ அந்த யானையை வந்து நீங்க கேப்சர் பண்ணி கண்ட்ரோல் கொண்டு வரணும்னா கும்கி வேணும். அதனால அந்த கும்கி பாகன்களோட கும்கி டீம் வந்து தயாரா இருப்பாங்க. இது எல்லாத்துக்கும் கீழே வந்து பாத்தீங்கன்னா பேஸ் டீம். அந்த பேஸ் டீம்ல என்ன ஹெல்ப் வேணாலும் பேஸ் டீம்ல இருந்தா வயர்லெஸ் மேலே கனெக்ஷன் பண்ணுவோம். அவங்க என்ன நீட்னாலும் அவங்களுக்கு பண்ணுவாங்க. இது பக்கத்துல இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா குக்கிங் டீம். ஓ! இந்த ஒரு ஆபரேஷன்ல 100 பேர் இன்வால்வ் ஆவாங்க. ஓ! ஒரு ஆப்பரேஷனுக்கு. 100 பேர் இன்வால்வ் ஆனோம். 2 ரேஞ்சில ஜீரகலி அண்ட் தாளவாடியில. ஆ. 2 ரேஞ்ச் ஆபீசர், வனவர்கள், வன காப்பாளர்கள், வேட்டை தடுப்பு காவலர்கள், ஏடிஎஸ் அப்படின்ட்டு 100 பேர். ம். 100 பேருக்கு சாப்பாடு. அப்பா! எத்தன நல்ல நாள் இது சாப்பாடு. மாரி தொடங்குனுச்சு? அது மாரி 2 மாசம் இருந்துச்சு. அப்பா! ஃபர்ஸ்ட் 1 மாசம் டிசம்பர்ல பண்ணோம். ஆ. பனிப்பொழிவு அதிகமா இருந்ததுனால ஆ. ஆபரேஷன் ஃபெயிலியர் ஆயிட்டே இருந்துச்சு. ஆ. தென் அதனால வந்து நாங்க எகைன் ஏப்ரல் ஆ. அதுல நாங்க பண்ணோம். ஆ. மார்ச் பாதிக்கு மேல ஏப்ரல் ஸ்டார்ட் பண்ணோம். ஆ. ஸோ 2 மந்த்ஸ் அது. ஆ. தென் ஃபைனலி வந்து கிரவுட் மேனேஜ்மென்ட் டீம். ம். ஒரு யானை பிடிச்சிட்டோம் அப்படின்னா அது நம்ம விவசாய காட்டுக்குள்ள பிடிக்கிறதுனால ம். மக்களை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ம். ஆயிரக்கணக்கான மக்கள் வருவாங்க. ம். அவங்கள கண்ட்ரோல் பண்றதுக்காக போலீஸ் டீம், ஃபாரஸ்ட் டீம், ரெவென்யூ டீம் எல்லாமே இருப்பாங்க. ஸோ இத்தனை டீம் அதுல இன்வால்வ் ஆகும். அப்பா! இதுக்கு பின்னாடி கண்டிப்பா. சரி முதல் நாள் இத்தன டீமும் சரி இன்வால்வ் ஆகி இன்னைக்கு வந்து இத பிடிக்கலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ண அந்த முதல் நாள் நடந்த சம்பவத்த பத்தி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஓப்பனா சொல்லப்போனா ஒரு 4, 5 நாள் வந்து எலிஃபென்ட் நாங்க பார்த்தோம். ம். எலிஃபென்ட் பார்த்தோம். ம். ஸோ டாக்டர்ஸ் வந்து ம். அதுக்கு மயக்க ஊசி செலுத்துறதுக்காக ட்ரை பண்ணாங்க. ம். பட் சரியான விஷயம் அமையல. ம். ஏன்னா வந்து சத்தியமூர்த்தி இதுவரைக்கும் பிடிக்கவே இல்லாதனால, ம். அது எப்படி வரும், எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு சேலஞ்சிங்கா இருந்துச்சு. அதனால நிறைய வந்து முயற்சிகள் பண்ணி அது கண்டிப்பா எங்களுக்கு ஒரு ஃபெயிலியரா தான் அமைஞ்சிச்சு. ஆ. அதை எங்களால பார்க்கவே முடியல. ஓ! ஆ. அதுக்கப்புறமா ஒரு ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ம். ஒரு 1 வீக் அப்புறமா ம். மயக்க ஊசி செலுத்துனாங்க. ம். மயக்க ஊசி செலுத்துற போது எங்களுக்கு என்ன ஒரு பெரிய பிரச்சனையா இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, ம். ம். இங்க எல்லாமே உங்களுக்கு கரும்பு காடு. ம். ம். கரும்பு காடுல ஒரு யானை வந்து நீங்க மயக்க ஊசி செலுத்தின உடனே இது கரும்பு காட்டுகளுடைய சென்டர் போர்ஷன்ல போய் நின்றும். ம். கரும்பு வந்து உங்களுக்கு ஆள் உயர வளர்ந்துருக்கும். ஆமா. யானை எங்க இருக்குன்னே உங்களுக்கு ம். தெரியாது. ம். யானை எங்க இருக்குன்னு தெரியாத பட்சத்துல அந்த யானை மயக்க ஊசி செலுத்தின உடனே வித்தின் ½ அன் அவருக்குள்ள அது பக்கத்துல போய் இந்த ரோப்பிங் எல்லாம் பண்ணி அதை பண்ணாதான் ஓ! யானை வந்து நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வர முடியும்.